சிஜேபின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறா. இப்போ நீங்க யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணீங்க? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. பாஜக மத்திய அரசு. Meanwhile, பாஜக மத்திய அரசு. This is the government of Union of India. அந்த மாதிரி அதுதான் அரசியல். அது நல்லா இருக்குது. மத்திய அரசு நம்ம மக்கள் படிச்சிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. என்னாச்சு, மக்களுக்கு வேலை கிடைக்கல, கிராமப்புற வேலை வாய்ப்பு வரல, சோறு வரல, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு காசு வரல, எதுவும் வரல. அதுதான் பெருமையா? இன்னைக்கு எதிர்த்துட்டோம். அதான் நீங்க கவர்னரை ஓட விட்டீங்க, உங்க முதல்வரே நாங்க ஓட விட்டோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்ன பண்ணிட்டீங்க? நாங்க இன்னைக்கு சிபிஐ கேட்டுப்போம், நாங்க கொடுங்க. சிபிஐ போக கூடாதுன்னு தமிழகத்துல ஏன் அவங்களுக்கு இத வந்து சரியா கையாள தெரியாது. ஏன் சிபிஐ வந்து இத சரியா கையாள? அப்ப ஏன் திருபுவனம் அஜித்குமார் கேஸ் கொடுத்தீங்க? ஏன்? ஏன்னா வந்து அஜித்குமார் கேஸ்ல வந்து ஒரு ஒரு இது இருக்கு, ஒண்ணு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கிட்ட கொடுத்தோம். அது அப்ப இது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை ஏன் கொடுக்கல? அவங்க கிட்ட ஒரு அது இல்ல, அந்த கேஸ் நாங்க இங்கேயே வைக்கலாம். புரியுதா? 200 ரூபாய் எப்படி வேலை செய்யணும்? This is how 200 rupees works. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க, உங்க கண்ணு எல்லாம் கலங்கல, இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு வந்து உண்மை என்னங்கிறது தெரியுங்க. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி தெரியணுங்க. திமுக வந்து மக்களுக்காக நிற்கும் ஒரு கட்சி, என்னைக்குமே நிற்கும். ஓரமா போய் நிக்க சொல்லுங்க. நீங்க வாங்க, இல்லைன்னா வந்துட்டு இவர் நம்ம யார் லயோலா மணி அவர்கள், இல்லைன்னா வந்து அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள், யாராவது ஒருத்தங்க வாங்க, நேருக்கு நேர் என்னோட போது தயாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன். யாரு? Once upon a time. ஒருத்தர் 15 வருஷமா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு. அந்த ஃபெயிலியரோட பேரு இவ்வளவு பில்டப் பண்ணாதீங்க. முதல்ல அவரை சீட்டு வாங்க சொல்லுங்க கட்சியில. அதுக்கப்புறம் வந்து முதல்ல ஒரு எம்எல்ஏவாவது தனியா நின்று ஜெயிக்க சொல்லுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி, இப்போ இந்த சிஜேபியோடைய ப்ரொட்டஸ்ட் மேட்டர் இப்போ தான் ஹேப்பனிங்கான ஒரு மேட்டருங்க. இது வந்து எந்த ஒரு கட்சி அப்பாற்பட்டு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதில் வந்து தாவேக்காவுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது இல்லைங்க. தாவேக்கா தெளிவான விளக்கம் கொடுத்துருச்சுங்க. முதல் விஷயம் வந்து எங்களுக்கு நீட் பேன் வேணும், எங்களுக்கு நீட் வேண்டாம். இப்படி நீட் பேன் தமிழ்நாட்டில் டெல்லியில் அது திமுக. ஓகே, திமுக தான் அங்கே போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் நீட் வேணும்னு கேட்கும், தமிழ்நாட்டுக்கு வந்து நீட் பேன் வேணும்னு கேட்கும். தாவேக்கா நீட் பேன் வேணும்னு தான் இங்கேயும் கேட்குது, எலெக்ஷனுக்கு முன்னாடியும் கேட்டது, இன்னைக்கும் கேட்குது. டெல்லிக்கு நீத்தியாக போகும்போது அதான் கேட்டார், எங்களுக்கு இந்த நீட் வேண்டாம், இந்த நீட்டை தூக்கி முதல்ல தூர போட்டுருங்க, இது எங்களுக்கு எதிராக இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இந்த நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுக்கறதுக்கு உடனே பண்ணக்கூடிய விஷயம், உடனே ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்கள், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு. கல்வியை கொண்டு வந்து அதில் வச்சுருங்க. ஏன்னா இமீடியட்டாக மாநில பட்டியல் கொண்டு வரணுன்றது எங்களுடைய கோரிக்கை தான். பட் அது இமீடியட்டாக பாசிபிள் இல்லை. ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள், அதில் வச்சுருங்க, எங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருங்க. அவங்கவுங்க மாநில கல்விக் கொள்கையை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீட்டாக செட்டில் பண்ணிக்கலாம். இது ஒரு யூனியன். இங்கே எல்லாரும் வந்து தனித்தனியாக தான் இருக்கிறோம், ஆனால் ஒரு யூனியனாக ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுறோம். அதை கெடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். இது தாவேக்காவின் திறமான ஸ்ட்ராங்கான டிசிஷன். இதில் எங்கே டவுட்டுன்னு மட்டும் கேளுங்க. இப்போ யூனியன் லிஸ்ட்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும், அவங்களோட அத்தாரிட்டி தான். ஸ்டேட் லிஸ்ட்னா இந்த விஷயங்களெல்லாம் மாநிலங்களே பார்த்துக்கலாம். கன்கரண்ட் லிஸ்ட்னா 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் ஏன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு இந்த எஜுகேஷனை கொண்டு வரணும்னு நீங்கள் கேட்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி கன்கரண்ட் லிஸ்ட்லேயே வந்து ஒரு சின்ன அடிஷன் ஒன்று இருக்குது. என்னென்னா, கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து ரெசிடியூவல் பவர் வந்து யூனியன் கிட்ட இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். இப்போ ஒரே விஷயத்துக்கு இப்போ இந்த கல்விக் கொள்கைக்கே கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா யூனியன் கவர்மெண்ட் சொல்கிறது தான் ஃபைனலாக ப்ரிவைல். கரெக்ட். அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம இதை யூனியன் நார்மல் கன்கரண்ட் லிஸ்ட் வைக்காம ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெசிடியூவல் பவர் கொடுத்து இதை வைங்க. இதெல்லாம் சட்டத்துல சாத்தியமா? சாத்தியம். வேற ஏதாவது ஒரு ஐட்டம் இந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ வரைக்கும் அதில் எதையும் கொண்டு போய் வைக்கல. இப்போ நம்ம ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி, ஏன்னா இந்த தேவை புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இது வந்து இந்தியாவா ஒரு யூனியனாவே எல்லாருக்கும் வந்து ஒரு கல்வி கொள்கை வேணும். அப்போ இந்த இடத்துல சில நேரங்கள் எப்படி ஆகும்னா, இந்த ரிசர்வேஷன் பாலிசியில் நடந்திருக்கு. தமிழகத்தை இந்த பாலிசி நல்லா இருக்குன்னு சொல்லி அது யூனியன் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம 1000 ரூபா கொடுத்துட்ருக்கோம், அதை மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் அடாப்ட் பண்ணிச்சு இல்லை. அப்போ அது வந்து தமிழகத்தோட திட்டம் எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி தானே. அதுபோல் வந்து ரிசர்வேஷன் பாலிசியிலேருந்து பல சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிசிஸ் வந்து தமிழகம் முன்னோடியாக இருந்திருக்கு. அதுபோல் இந்த திட்டத்துலேயும் வந்து நம்ம செட்டப் பண்ணுற மாடல் நல்லா இருந்துச்சுன்னா இதே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. திஸ் வில் பி அன் ஆக்சஸ் டு ஆல் த ஸ்டேட்ஸ். ஆனால் அவங்கவுங்க டிசிஷனுக்கு அவங்க விட்டுடலாம்.
இப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் நீட் மாதிரியே ஒன்று நடத்திக்கங்க. இல்லைங்க நாங்கள் வந்து +2 மார்க்ஸ் வச்சு பசங்களை சீட்டு கொடுத்துக்கிறோம், பண்ணிக்கங்க. இது போல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இதை நம்ம டிசைட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வந்து அந்த ஸ்பெஷல் கார்னர். ஆனா இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு மெத்தடை வச்சிருச்சு அப்படின்னா இப்போ அதுல ஒரு இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆயிடக்கூடாது தானே. யூனியன் வந்து ஓகே எஜுகேஷன் அப்படின்னா வந்து இந்த ஸ்டேட்ல படிக்கிறவன் அந்த ஸ்டேட்ல வேலைக்கு போவான், அந்த ஸ்டேட்ல வேலைக்கு படிக்கிறவன் இந்த ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போவான். இப்போ டாக்டருங்களே படிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்ல டாக்டருக்கு படிச்சுட்டு வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல பொசிஷன் அவங்களுக்கு போடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் மிக்ஸ்அப் ஆகுதுல. ஸோ எஜுகேஷன் எப்படி ஸ்டேட்டுக்கோ இல்லை நீங்க சொல்ற ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் ஸ்டேட்டோடைய ஃபைனல் அப்ஹோல்டிங் அதெல்லாம் வச்சு எப்படி போட முடியும்? அதுதான் இங்க பிரச்சனையே. இங்க என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க அவங்களோட ஸ்கூல் ஸ்டடீஸ்க்கு. இப்போ நம்ம பாடத்திட்டம் வரைக்கும் வந்தீங்கனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்டராக ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய இப்போ எங்களுடைய கரிக்குலம் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் கூட தமிழகம் வந்து ஒரு புது முன்மாதிரி எடுத்துகிட்டு வருது எஜுகேஷன் பேட்டர்னில். வேர்ல்டு வைடாக வந்து ஸ்டெம் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு பேட்டர்னுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஸ்டெம் எஜுகேஷன் என்னென்னா STEM, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். இதுதான் வந்து உலகத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. டெக்னாலஜி ட்ரிவனான எக்கானமிக்கு, நாலேஜ் எக்கானமிக்கு இதுதான் வந்து வழியாக இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணும்போது நம்ம தமிழகத்து பள்ளி கல்வித்துறை முக்கியமாக அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இப்போ இந்த யூஎஸ்க்கெலாம் போயிட்டு அங்கே சில யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த எஜுகேஷன் பேட்டர்ன்லேயே இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் மாடலில் இதை மாற்றினா ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்டீம்னு மாற்றுறாங்க. அதை STEAMன்னு அந்த ஏவை ஆட் பண்ணுறாங்க. என்னென்னா ஆர்ட். ஸோ சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸை ஆர்ட் ஃபார்மில் ஒரு இன்ட்ராக்டிவ் ஃபார்மேட்டாக கொண்டு போய் கொடுத்தா ஈஸியாக இருக்கும்னு ஒன்று பண்ணுறோம். இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய பள்ளி கல்வி அப்படியே ப்ராப்பராக 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோன்னா நம்ம சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்கு லைஃப் சயின்சஸ் நிறைய இருக்கும், மாரல் சயின்சஸ் நிறைய இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து டெக்னாலஜியோடு கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைங்களை ஏஐலேருந்து மிஷின் லேர்னிங்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் நிப்பாட்ட போகிறோம். எல்லாமே எக்யூப்டாக ஒரு ஜென்ரேஷன் உருவாக்க ட்ரை பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் இல்லாமல் வெறும் சயின்ஸில் மட்டும், பயாலஜியில் மட்டும், ஒரு செல் தியரியில் மட்டும், ஒரு பிளான்ட் செல்லோ, அனிமல் செல்லோ, ஒரு மைட்டாசிஸோ, மியாசிஸோ இதில் மட்டும் ரொம்ப டீப்பாக ஒரு சிலபஸ் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வச்சுருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த நீட் எக்ஸாமுக்கு அதிலிருந்து மட்டும் கேள்வி கேட்குறாங்கன்னா இப்போ இந்த பாடத்திட்டத்தில் நம்ம பாடத்திட்டத்தில் படித்த அந்த குழந்தைங்க முட்டாளா? ஆனால் அந்த பாடத்திட்டத்தில் இருக்க ஒரே காரணத்துக்கு அதில் கேள்வி கேட்பேன், அவன் பாஸ் பண்ணிட்டு வந்து என்னோட இங்கே நான் கட்டி வச்சிருக்கேன் மெடிக்கல் காலேஜில் படிப்பான்னு கேட்டால் இது எப்படி ஃபேராக இருக்கும்? அப்போது எனக்குன்னு ஒரு பாடத்திட்டம் இருக்குது, எனக்குன்னு ஒரு டெமோகிராஃபி இருக்குது, என்னுடைய ஜியாகிரஃபிக்கு என் பசங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதுக்கு ஏற்றப்பல வரும்போது அவன் நம்ம எல்லாரோட நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஊர் நம்மக்கிட்ட வந்துட்டு இதுதான் சிலபஸ், நான் வச்சிருக்கிற சிலபஸ் தான் கரெக்டுன்னு நீ யூனியனில் சென்ட்ரலைஸ்டாக ஒரு நம்ம சின்ன வயசுலாம் நிறைய மீம் ஒன்று பார்த்துருப்போம். நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த மீம் பார்த்து ஆசுவாசப்படுப்போம். ஒரு கிளாஸ் ரூமில் வந்து சிங்கம், குரங்கு, யானை, நாய் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரே கிளாஸ் எடுப்பாங்க, ஒரே டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் என்னென்னா மரம் ஏறுறது. அந்த மரம் ஏறுற போட்டியில் சிங்கமோ யானையோ பாஸ் பண்ணது, அதனால் அது முட்டாள்ற மாதிரி இருக்குது. தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு பாடத்திட்டத்தை வகுத்துக்கிறோம், அங்கே மெடிசனில் மீதியை கற்றுக் கொடுத்துக்கிறோன்றது தமிழ்நாடோட நிலைப்பாடு. இதில் தப்பு கிடையாது. அப்படி தான் உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கரிக்குலம் வைக்கணும்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வச்சுக்கோங்க. இப்போது ஏற்கனவே வந்து இங்கே ஜிப்மர் போன்ற, எய்ம்ஸ் போன்ற யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் என்ன டெஸ்ட் எக்ஸாம் வச்சோம், +2 மார்க் வச்சோம் இல்லை. அந்த எக்ஸாம் எழுதணும்னாக்கா அதுக்கு தனியாக ஜிப்மர் என்ட்ரன்ஸ் எழுதுவோம், JEEE எக்ஸாம் வைப்பாங்க, எய்ம்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதில் பாஸ் பண்ணி போகிறாங்கல்ல. அது நம்ம என்னைக்கு மறுத்தோம்? நம்ம பாடத்திட்டம், நம்ம ஊர், நம்ம மெடிக்கல் காலேஜஸ்க்கு எடுத்து திணிக்காதீங்க. உங்களுக்கு புரியுது இல்லையா அந்த டிஃபரன்ஸு? ஸோ நீங்கள் ஒரே சைஸ் எல்லாரையும் ஃபிட் பண்ண முடியாது. இதைத்தான் தமிழகம் நீட்டை எதிர்க்குது. ஆனால் இந்த திமுக அன்றைக்கி நீட்டு கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டை விளக்கோன்னு ஒரு ட்ராமா பண்ணிவிட்டு இன்றைக்கி டிரான்ஸ்பரண்ட் நீட் வேணும்னு இப்போ டெல்லியில் உட்காந்துருக்கு. எனக்கு இந்த அரசியல் முதல்ல சொல்லுங்கள். தமிழகத்தோட ஸ்கீமும் பாலிசிஸும் மக்களோட தெளிவும் சூப்பராக இருக்குது, எங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இந்த திமுக பண்ணுற டபுள் ஸ்டாண்டர்ட் அரசியல் மட்டும் ஒரு பதில் சொல்லுங்கன்ற. அநாகரிகத்தின் உச்சமாக பேசக்கூடிய அதே திமுக, நாகரிகத்தை டிமாண்ட் பண்ணுறது அதே திமுக. எப்படி என்னால் இது புரிஞ்சுக்க? அங்கே வந்து சிஜேபி கட்சி வந்து ஒரு போராட்டம் மாணவர்கள்லாம் ஆக்குறாங்க. அந்த மாணவர் போராட்டத்தில் நம்மளும் போய் கலந்துக்கிட்டோம், ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது அப்போ ஒரு முழக்கம் இடுறோம். அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நீட் வேண்டும், நீட்டை வந்துட்டு சரியாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது, கூட்டமாக இருக்குது, போய் உட்காந்து ஃபோட்டோ போடணும். அவங்க சொல்கிறதுக்கு ஹே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. டிஎம்கேவுடைய ஐடி விங்கும் ஜென்சியும் என்ன பண்ணும் பாருங்க, எங்களுடைய எம்பிக்கள் அங்கே சென்று வந்துட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர், இங்கு போராட்டம் செய்வதற்கு தாவேக்கா அனுமதி கூட கொடுக்கவில்லை, இதுதான் தாவேக்கா, இதுதான் திமுக. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். நீட்டை விளக்க வேண்டியது மத்திய அரசு, ஒன்றிய அரசு. அங்கே அதுக்கான போராட்டம் நடக்குது. அவங்க ஆனால் டிரான்ஸ்பர் நீட்டை கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு நீட் விளக்க வேணும், நீட்டையே பேன் பண்ணணும்னு சொல்லி தாவேக்கா ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. தமிழகத்தில் இந்த போராட்டத்துக்கு எனக்கு என்ன கதை? சம்மந்தம் இல்லாமல் இந்த 4 வருஷம் பண்ணாமல் இப்போ பண்ணுறதுக்கு என்ன கதை? இல்லை, ஏன்னா வந்து அங்கே வந்து அந்த மாணவர்களை வந்துட்டு கொடுமைப்படுத்தி அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு எதுக்குங்க இங்கே போராட்டம் பண்ணுவாங்க? ட்ரெயின் ஏறி போய் அங்கே தானே போராட்டம் பண்ணுவீங்க.
எல்லாருமே டெல்லிக்கு போய் போராட்டம் பண்ண முடியுமாங்க? ஆமாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல போராட்டம் பண்ணலையா? ஆமாங்க, கரெக்டுங்க. தமிழ்நாட்டோட யூனிட்டியை காட்டுறதுக்கு தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் போராட்டம் பண்ணோம். நீங்க இப்ப டெல்லியில ஒரு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்தை நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு அங்கதானே போனோம். ஆனா இது வந்து நாடு தழுவிய நீட் பிரச்சனை தானே இது. அவன் சிஜேபின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான். இப்போ நீங்க யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணீங்க? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. பாஜக மத்திய அரசு, ஒன்றிய அரசு மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம். நீங்க கூட மாற்றி சொன்னீங்க, அதுவும் கேட்டுக்கல. அதுக்கு என்ன பேர் வேணா வைக்கலாம். அதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். திஸ் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த ஒன்றிய அரசு, இந்திய ஒன்றியத்துக்கான ஒரு அரசாங்கம். ஆனால் இட் இஸ் கால்ட் அஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா. சோ யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். எங்கேயாவது இப்ப சட்ட ரீதியாக கோர்ட்ல எல்லாம் கேஸ் போடுறோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் அகைன்ஸ்டா வர கேஸ்ல எல்லாத்துலயுமே வந்து யூனியன் ஆஃப் இந்தியா தான். பாலா வெர்சஸ் ஸ்டேட், பாலா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. பாலா வெர்சஸ் ஸ்டேட், இந்தியாவும் ஸ்டேட் தான். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா தான் சொல்லுவாங்க. யூனியன் ஆஃப் இந்தியா. அந்த இடத்துல ஏங்க ஸ்டேட் சொல்லின்னு கேட்க முடியாது. ஒன்னொன்னு ஒரு ஜார்கனுங்க. இதுக்கெல்லாம் எடுத்து வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியாது இவங்கள மாதிரி. அதுதான் அரசியல். அது நல்லா இருக்குது. மத்திய அரசு நம்ம சொல்றோம், மக்கள் படிச்சிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. என்னாச்சு? மக்களுக்கு வேலை கிடைக்கல, கிராமப்புற வேலை வாய்ப்பு வரல, சோறு வரல, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு காசு வரல, எதுவும் வரல. அதுதான் பெருமையா? இன்னைக்கு எதிர்த்துட்டோம். அதான் நீங்க கவர்னரை ஓட விட்டீங்க, உங்க முதல்வரே நாங்க ஓட விட்டோம். இது மட்டும்தான் அரசியலான்னு சொல்லுங்க, நாங்க அவங்க கூட நல்லாவே பண்ணுவோம். எங்கப்பா நாங்களும் கேட்போம். எவ்வளவு நாள் தான் இது ஏமாத்த போறீங்கன்னு நான் கேட்கிறேன். 60 நாள்ல இவ்வளவு மாற்றம் கொண்டு இருக்கு தாவேக்கா. தமிழ் தாய் வாழ்த்தை முதன்மையை மாத்தி இருக்குது, அம்மா உணவத்தை கொண்டு வந்திருக்குது, தாய்மாமன் திட்டம் கொண்டு வந்திருக்குது. இத்தனை வருஷம் பஸ்ஸே போகாத தேனியில இருக்கிற ஒரு மலை கிராமத்துல இருந்து, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட வாழக்கூடிய இடத்துல இருந்து, மதுரையில ஒரு கோயிலுக்கு 21 வருஷமா போக முடியலங்க, வேலியை போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவுத்தையும் தாவேக்கா சரி பண்ணுது. அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நான் இங்கெல்லாம் தொட வேணான்னு பார்த்தேன். நியாயத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்க. சிபிஐ விசாரணை கொடுக்கூடாதுன்னு தமிழக அரசு அங்கே போய் டெல்லியில் கோர்ட் கேஸ் நடத்தி அப்பீல் போயிட்டு இன்னைக்கு தமிழக அரசு தாவேக்கா அரசு போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சிபிஐ கொடுங்கன்ட்டு வந்துட்டு. ஆமா, என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்மை வெளில வரணும். இது பல கேஸ் நடக்குது, உண்மை வெளில வரணும். ஒவ்வொரு இடத்துலயும் திருட்டுத்தனம் பண்ணிருக்கு. அதுக்கு தான் ஓடி போய் டீலிமிட்டேஷன் பில் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னலாம் ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருந்தோ அந்த ஸ்டாண்ட் தான் இன்னைக்கு போயிட்டு இவங்க வந்துட்டு வேற மாதிரி மாத்தி விடுறாங்க. அந்த கேஸ்ல நாங்க வாபஸ் வாங்கிடுறோம். நீங்க வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல என்ன பண்ணிட்டீங்க? இத்தனை நாங்க இன்னைக்கு சிபிஐ கேட்டு போய் நாங்க கொடுங்க. அது சிபிஐ போக கூடாதுன்னு தமிழகத்துல ஏன் அவங்களுக்கு இத வந்து சரியா கையாள தெரியாது. ஏன் சிபிஐ வந்து இத சரியா கையாள அப்ப ஏன் திருப்போன அஜித்குமார் கேஸ் கொடுத்தீங்க? ஏன்னா வந்து அஜித்குமார் கேஸ்ல வந்து ஒரு ஒரு இது இருக்கு, ஒண்ணு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கிட்ட கொடுத்தோம். அது அப்ப இது அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஏன் கொடுக்கல? அவங்க கிட்ட ஒரு அது இல்ல, அந்த கேஸ் நாங்க இங்கேயே வைக்கலாம். புரியுதா? 200 ரூபாய் எப்படி வேலை செய்யணும்? திஸ் இஸ் ஹவ் 200 rupees works. சோ இந்த மாதிரி தான் இவங்க மக்களை ஏமாத்தி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு மேல விட முடியாது. அது வந்து ஒரு கொலை வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இது வந்து அஜித்குமாரோடது வந்து ஒரு கஸ்டோடியல் டெத். அது வந்து ஒரு போலீஸ் வந்து போலீஸ் எக்ஸஸ், அதை கொலை வழக்கா ட்ரீட் பண்ணி தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இந்த பம்மாத்து வேலை, இந்த ஜார்கனை வச்சு எல்லாம் இங்க ஏமாத்துற வேலை வச்சுக்காதீங்க. அதுவும் கொலை. இங்க இருக்கிற போலீஸுங்க அடிச்சு கொண்டுட்டாங்க. இவங்க கிட்டே சிபிசிஐடி கிட்டே கொடுக்க முடியும். அப்ப அதெல்லாம் சிபிஐ கிட்ட தான் போக முடியும். அதே நீங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற போலீஸ்காரங்க யாரும் அடிச்சு கொள்ளல. இங்க இருக்கிற ஒரு ரவுடி அதுல வந்து சரண்டரான ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணீங்களா? அது வந்து அவர் ஓடி போறாரு, தப்பு சரண்டரான எப்படி ஓடி போறாரு? சரண்டரானவர் வந்து ஏதோ பண்ணிட்டாரு, அது தெரியாதுங்க. அதான் சிபிஐ விசாரிட்டு எனக்கும் தெரியாது. சிபிஐ விசாரிட்டு சரி விடுங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க, உங்க கண்ணு எல்லாம் கலங்கல, இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு வந்து உண்மை என்னங்கிறது தெரியணுங்க. திமுக வந்து மக்களுக்காக நிற்கும் ஒரு கட்சி, என்னைக்குமே நிற்கும். ஓரமா போய் நிக்க சொல்லுங்க. சரி, இப்போ இந்த சிஜேபி இந்த கட்சி வந்து அந்த இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் வந்துட்டு சுமூகமா போய்கிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும். ப்ரொடெஸ்ட் எங்க சுமூகமா போகுது? அதான் டேட் பாரான முதல் 20 நாள் அங்க ஸ்ட்ரைக்கா போய்கிட்டு இருந்துச்சு. மாணவர்கள் எல்லாமே போராட்டம் பண்ணாங்க. இந்த மாணவர்களை இப்படி துன்புறுத்தியதற்கு தாவேக்காவின் நிலைப்பாடு இப்ப சொல்லியிருக்காங்க. சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்க கட்சியோட இதுல இருந்து வந்திருக்கு, எல்லாமே போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. உங்களுடைய நிலைப்பாடு? நாங்க சொல்றமேங்க, முதல் விஷயங்களுக்கு நீட் வேண்டாம். அந்த நீட்ன்றதே வந்து ஒரு பாரபட்சம். அதெல்லாம் நான் அந்த கொடுமை நடந்திருக்குன்னு சொல்றேன். பாஜகவின் கைப்பிடியில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்க என்ன மாதிரி தடியடி பண்ணாங்கன்றது நீங்க பாத்தீங்களா? எப்படி, அதாவது வந்துட்டு இந்த காலை வச்சு தடுக்கி விட்டு ஓடி போறவங்களை விழ வைக்கிறது இல்லைங்க. நான் முதல்ல வந்து இது வந்து ஒரு மைக்ரோ இஷ்யூவா பாக்குறதோட நான் மேக்ரோவா பாக்குறேன். இது இப்ப மட்டும் இல்ல, இதுல இது மாதிரி ஒரு இஷ்யூல பாதிக்கப்பட்டு வந்தா நானே. எங்களுக்கு வந்து சிபிஐ யூபிஎஸ்சியில் வந்து கோவிடுக்கு ஒரு எக்ஸம்ஷன் அட்டம்ப்ட்னு ஒன்று கேட்டிருந்தோம். பாஸ்வான் கமிட்டின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேட்டோம். யூபிஎஸ்சி ரிஃபார்ம்ஸ் நிறைய கேட்டோம். இந்த விதமான போராட்டத்துக்கு டெல்லியில் போக வசதி இல்லாதால தமிழகத்துலேருந்து நானும் என்னால் முடிஞ்ச பெட்டிஷன்ஸை சைன் பண்ணி அமைச்சிக்கிட்டு இருந்தேன். மை ஓன் செல்ஃப், திஸ் பிளடி ஓன் அனந்தஜித்.
எங்களுக்கே அதுக்கு எதுவும் பதில் சொல்ல. அப்போது நாங்கள் போராட்டம் பண்ணும்போதும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனலை வந்து கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி இதே போராட்டம் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் திரும்பி பார்க்கல. நானே பாதிக்கப்பட்டேன், ஏன் கையில் சட்டத்தை எடுக்கிறேன், நானே பாதிக்கப்பட்டேன். இன்றைக்கும் அதே தான் நடக்குது, அந்த அரசு திரும்பி பார்க்க மாட்டேங்குது. இது தேர்தலில் தான் மக்கள் பதில் சொல்லணும். இது வந்து 2024 தேர்தலுக்குலாம் முன்னாடி 2022, 23 காலகட்டத்தில் பீக்கில் இருந்து இந்த ப்ரொட்டஸ்ட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரம்ஸ் சொல்கிற ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவும் இவங்க கண்டுக்கல. இப்போ என்னன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இப்போ ஒரு பார்ட்டி ஃபார்ம் ஒன்று கிடச்சிருக்கு இல்லையா, இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே இப்படி தான் சொல்லுவேன், ஒரு புது அரசியல் சக்தி வருதுன்னா அது முக்கியம். அவன் யார் என்னன்றாலும் அப்புறம் மக்கள் கூட நிற்கிறாங்களா அவனை சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல இந்த கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? பாராமுகமாகவே எவ்வளோ ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் பேச வந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து புதுசு இல்லை. மக்களுக்காக மட்டுமே தான் அரசாங்கம் இருக்குது, அதுக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க ஒரு பிரச்சனைன்னு வந்து சமாதானமாக வந்து போராட்டம் பண்ணும்போது அதை காது கொடுத்து கேட்கலன்னா இது போன்ற சில துர்பாகியமான நிகழ்வுகள் நடக்க தான் செய்யும். சரி, இப்போ இந்த விட்டதில் இங்கே வந்துட்டோம். ஏன் வந்து சென்னையில் போராட்டம் பண்ணுறாங்க, அங்கே போய் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்தியா முழுக்க அவங்க வந்து பாஜகவை எதிர்த்து பாஜகவே பண்ணி அவங்க முழக்கமே அப்படி தான் இருக்குது. பாஜக இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நாங்கள் இதை எதிர்க்கிறோம்ன்றாங்க. அவங்களுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது தானே? இங்கே சின்ன ஒரு முழக்கம் இட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்கு பர்மிஷன் கேட்டு பண்ணுற இடத்துல ப்ரொட்டஸ்ட் பெர்மிஷன் கொடுக்குறோம், பண்ணுறாங்க. பர்மிஷன் கேட்கல, கேட்காம இருக்கிற இடத்துல சட்ட ஒழுங்கு ஒன்று பார்க்கணும், அதை ஸ்டேட் போலீஸ் பார்க்க தானே வேணும். பர்மிஷன் ஒரு 10 நிமிஷம் நின்று அவங்க பாட்டு கோஷம் போட்டு போகிறாங்க. இது அப்படி இல்லை. இது அதுதான் இங்கே சதி. என்னன்னா திமுகவுக்கு இந்த இடத்துல அமைதியை குலைக்கிறதுல ஒரு முகாந்திரம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தக்கூடாதுன்னு போது அதை ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் ஸ்டேட் போலீஸும் என்ன கேதர் பண்ணாங்கன்னு என்ன தெரியும். அதனால பெர்மிஷன் வாங்கி பாதுகாப்பாக நடத்துங்க. அது நடக்குது, பெர்மிஷன் அது நடக்குது, அதை அரசு ஒன்றும் பண்ணல. பெர்மிஷன்ல இடத்துல திடீர்னு கேதர் ஆவீங்கன்னா அதை சட்டப்பூர்வமாக அவங்கள அரெஸ்ட் பண்ணி கேஸ் போடு, இல்லை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அப்புறப்படுத்துகிறோம். இதில் ஒன்றும் தவறு இல்லையே. திரும்ப என் கேள்வி, உங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, போராட்டம் பண்ணுறதுக்கு நியாயமான கோரிக்கை இருக்குன்னா அதை சட்டப்பூர்வமாக பண்ணுங்க. இல்லையா டெல்லியில் போராட்டத்தில் போய் கூட போராட்டம் பண்ணுங்க. திமுகவின் உடன்பிறப்புகள் தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி டெல்லிக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து சொல்லி போக சொல்லுங்கன்ற நியாயமான கேள்வி தான். அங்கே போய் போராட்டம் பண்ணுங்க, அங்கே தான் பண்ணணும், அங்கே பண்ணாதான் இது யூனிஃபைடாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ இளைஞர்களை இந்த திமுக எப்படி கையாளுது அப்படின்றத வந்து ஒரு அழகாக எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப வந்து அற்புதமாக ஒரு ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிறது மூலமாக அரசியல் படுத்தப்படுவார். இந்த தாவேக்கவினரில் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு ஐயோ ஒன்றுமே தெரியலா, படிங்கடானா படிக்காமல் வந்துட்டு ஏன்டா அப்படிங்கிற படுத்துறீங்கன்னு சொல்லி திமுக காரங்களாம் ரொம்ப அழகாங்க. இப்போ அவங்கள மாதிரி ஒரு எஜுகேட்டடான ஒரு பீப்புளை பொலிட்டிசைஸ் பண்ணி அழகாக கொண்டு வருது திமுக. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அந்த கேள்வி அந்த கூட்டம் நடக்கும்போது ஒரு காமெடி ஒன்று வந்துச்சு. ஒரு பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான், அந்த காமெடி பண்ணிட்டு இருப்பான்ல அந்த பையன். கீழே இருந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஒய் ப்ரமோட்டிங் உதயநிதி ஸோ ஃபாஸ்ட்டுன்னு கேட்குறாரு. அவசரமாக உதயநிதியை ஏன் ப்ரமோட் பண்ணுறீங்க இந்த ஈவெண்ட்லன்னு கேட்குறாரு. திமுக ஓகே, திமுக தலைவர்கள் இருக்கிறாங்க, இப்போ கூட ஸ்டாலின் ஒரு தலைவர் இருக்கிறாரு. உதயநிதியை சென்டர் பண்ணி இந்த ஈவெண்ட்டை ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. உதயனா தம்பிடா அப்படின்னு சொல்றதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் பதிலெல்லாம் சொல்லலை. இல்ல அப்படி சொல்றது அதை கேக்குறாரு. எதுக்குடா நீங்க வந்து பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல ஈவென்ட் ஃபுல்லா உதயநிதி புராணா தான் பாடிட்டு இருக்காங்க. அது அவர்தானே அடுத்த ஃபியூச்சர். என்ன ஃபியூச்சர்? ஃபியூச்சர் ஆஃப் டிஎம்கே, ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஏன் ஒரு வயசாயிட்டு போயிட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. ஏன் வயசாகுது, அடுத்தது யாரு? ஹூ இஸ் நெக்ஸ்ட்? ஏன் அவர்தான் அடுத்த பதவிக்கு வர போறாரு. ஏன் அவர் வந்து ஒரு அடுத்த இது அவர்தான் ஆண் மகன் அடுத்து அவர் தான் இருக்காரு. இது நல்லாவே இல்லைங்க, இந்த வார்த்தையே நல்லா இல்லை. அது என்னங்க ஆண் அந்த நெடில் குறியில் அந்த காமெடிக்குள்ளே போதீங்க. இந்த இடத்துல அவர் ஏன் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது Q&A செஷன் கிடையாது, கேள்வியே கேட்கக்கூடாதான். கேட்டுக்கங்க, உங்களுடைய படித்த பொலிட்டிசைஸ்டு யூத்து எதுலேருந்து ஒரு கேள்வி வந்தால் அந்த கேள்வி எந்த கேள்வின்னு பார்த்துட்டு பதில் சொல்ல மாட்டாங்க. திமுக சப்போர்ட் பண்ணி சொரி நிறைய முடி தான் கொட்ட போகுது உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த எஜுகேஷனோடைய டிபார்ட்மெண்ட்டில் இந்த பொறுப்புக்குள்ளே போனதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் பர்சனாக யாராவது ஒருத்தங்களாவது இருக்கணும், அதனால் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் அங்கே இருக்குது, எப்படி போய்கிட்டு இருக்குது, அதோடைய என்ன மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து போயிட்டு இருக்குது இல்லை எஜுகேஷன் சிலபஸ்? இல்லை, என்னோட பொறுப்பு அதில் ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. அது வந்து ஆனால் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்க வேலை இருக்குது இல்லைங்களா, ரொம்ப அலர்பரிய வேலை. அது வந்து அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுடைய அந்த ஒரு விஷனும், நான் ஒரு பேரே சொல்கிறேன், ஒரு ஐயா சந்திரமோகன் ஐஏஎஸ் இருக்காங்க, அவங்களோட அந்த ஒரு டிட்டர்மினேஷனும் அவ்வளோ அழகாக நம்மளோட அந்த புக்கு சிலபஸ் நான் தான் சொன்னாங்க, அதை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குது. அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த புக்ஸே வந்து அவ்வளோ ஸ்டாண்டர்டாக ஃபுல்லாக கவர் டு கவர் வந்து ஃபுல்லாக பிக்டோரியலாக
குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் கன்வே பண்ற மாதிரி. ஸோ புக்ஸ் மேலே வெளியே பார்க்குறதே வந்து லுக்கே வந்து வேற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த புக்ஸ். அந்த புக்ஸ் சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னு நீங்க பாப்பீங்க. இன்னொரு வாட்டி படிக்கலாமான்ற ஆசை. அது வந்து நான் மட்டும் இல்லை, அவர் ஐயா மயில்சாமி என்ன சொன்னார், எனக்கு விட்டா இன்னொரு வாட்டி ஸ்கூல்ல போய் படிக்கணும் போல இருக்குன்னு. அது ஒரு கண்டினியூன்ஸ் ஆஃப் சிலபஸ் எடுத்துட்டு வந்து அவ்வளோ அழகாக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் அந்த ஸ்டீம் சொன்னேன் இல்லைங்களா, வெறும் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்னு இருந்ததை கூட ஆர்ட்டையும் கொண்டு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆர்ட் ஃபார்மில் சொல்ல முடியுமா? இப்போ நமக்கு மேத்தமெட்டிக்ஸ்னாலே ஒரு பயம் வரும். அடிஷன், சப்ராக்ஷன், இது வந்து இங்கே ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் அப்படின்னு போகும்போதே ஒரு சின்ன ஒரு பீதி கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. அப்படி இல்லாமல் இப்போ சப்ராக்ஷன் அப்படின்னா வாட் இஸ் த பேலன்ஸ் அப்படின்னு ஒரு கதை. அதில் இப்படி இருந்து இத்தனை காணாமல் போச்சுன்னா எத்தனை வரும், அது வந்து அது உங்களுக்கு ஒரு மேக்ஸே வந்து ஒரு கதை மாதிரி ஃபார்மேட்டில் கதைக்குள்ள ஒரு ஆன்சர் வந்து எப்படி இருக்கும். அது பேசிக் ஓகே, பட் இந்த ட்ரிக்னாமெட்ரி அது இது அட்வான்ஸ்டா போகும். அது கூட இந்த இடத்துல இருந்தே அந்த ஃபியர் ஃபேக்டரே கல்டிவேட் ஆகக்கூடாது இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஃபியர் வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்காது, 4th ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கும். அங்கேயே வந்திருக்கும். அந்த இடத்துல இருந்து அந்த கான்ஃபிடன்ஸ், இந்த சப்ஜெக்ட் ஒரு அழகான சப்ஜெக்ட் தான் கொண்டு வந்து அவனுக்கு நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல ஜாமெண்ட்ரியோ 10th ட்ரிக்னாமெட்ரியோ கொண்டு வந்து அவன் ஏன் பயப்பட போறான்? புரியுது இல்லைங்களா? அவங்க வந்து ஒரு த்ரூ அவுட் ஒரு சிலபஸை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் வந்து மேக்ஸை பொறுத்தவரையும் ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொன்னார் அந்த மேக்ஸ் டீமோட ஹெட்டு. மேக்ஸில் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இருக்கணும், இது யூனிவர்சலானது. ஏன் அப்படின்னு யோசிச்சாங்களாம். ஏன் ஒரு எல்லா கேள்விக்கும் பல பதில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா காமிச்சாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆன்சர் இப்போ வந்து 10 அப்படின்னு இருந்தால் அந்த 10 நீங்கள் எப்படி கொண்டு வரலாம்? 5 × 2 10, 6 + 4 10, 5 + 5 10, 20/2 10. இது எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஆன்சர் என்ன? 10. ஸோ ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இருக்கணுன்ற பயத்தை மாற்றி பல கேள்விகளுக்கு ஒரு பதில் இருக்கும், ஒரு பதிலுக்கு பல கேள்விகள் இருக்குன்றதை கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு வாய்ப்பு அதுதாங்க சத்தியமா சொல்றாங்க. ஒரு பெரிய ஸ்ரத்தை எடுத்து அது வந்து ஒரு வாரமும் அவர் ஒரு ஜாயிண்ட் சீஃப் செக்ரட்டரி எக்ஸ்க்ளூசிவா இந்த ஸ்கூல் புக்ஸ் டிசைனுக்கு உட்கார்றாரு. இப்போ இந்த விஷயத்துல அவர் இதுக்கு முன்னாடியே பண்ணி தயாரா வச்சு பண்ணிட்டே இருந்திருக்காரா இத்தனை நாளா உட்காந்து? அதாங்க, அவர் வந்து ஒரு பெரிய சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க. அவருக்கு அந்த பெரிய ட்ரீம், ஒரு விஷன் இருக்கும். அந்த விஷனும் அந்த ட்ரீமும் அந்த கவர்மெண்ட்டோடைய ஒரு ஐடியாவும் ஒரு சேரும் போது தானே அது ஒரு ஆப்ரேஷனாக மாறுது. அது இவங்க எல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு என்னங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா ஐ எம் ஜஸ்ட் விட்னஸிங் இட். இதை பார்க்கறது தான் எனக்கு பெரிய சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய இவங்களுக்கு இன்புட் கொடுக்குற அறிவாளி இல்லை. அதை பார்த்து இவங்க இவ்வளோ டிடிஎஸ் ப்ராசஸ் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு போது அந்த புக்ஸ் இப்போ தான் திஸ் இஸ் கம்மிங் இன் டு த கரிக்குலம். ஸோ இது மாதிரி நிறைய வேலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களோட டாஸ்க் அதில் என்னவா இருக்கும் அப்படின்னா பொலிட்டிக்கலி நாட் பொலிட்டிக்கலி இது வந்து அதையும் தாண்டி ஐ வாஸ் அன் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட். இந்த குழந்தைங்களுக்கான கல்வி உரிமை எவ்வளோ முக்கியம், அந்த குழந்தைங்களை வந்து அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குற அந்த ஸ்கீமுக்கு மக்கள் பப்ளிசைஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியன்றது தான் என்னுடைய முன்னாளில் இருந்தக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக இருந்துச்சு. அப்போது அந்த பப்ளிக்கோட கனெக்டடாக இருக்கிற ஒருத்தர், மேபி இப்போ எனக்கு இதை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லை, இது இருக்கலாம். மேபி எனக்கு டியூ கோர்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து இதை கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க, இதில் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டுட்டு வந்து கொடுங்கன்னு மேபி சொல்லலாம். அந்த அளவில் தான் இருக்கும். அது ஒரு மலை அளவுக்கு டேலண்ட் அங்கே உட்காந்துருக்குறாங்க. நமக்கு டீச்சர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்களா, அந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் டீச்சர்ஸ் அங்கே உட்காந்துருக்குறவங்க அவ்வளோ சீனியர்ஸ், ரிட்டையர்டு சீனியர் ப்ரொஃபஸர்ஸ், ஹெச்ஓடிஸ், அந்த மாதிரி ஆன ஆட்கள்லாம் உட்காந்து குழந்தைங்க புக்கை டிசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அந்த பேனலுக்கெல்லாம் நான் ஒரு ஆள், நான் உள்ளே இருக்கிறனால சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு தகுதியே கிடையாது. தே ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப கமிட்டடாக டெடிகேட்டாக பண்ணுறாங்க. அந்த புக்ஸ் வரும்போது மேபி அவர் சில்ட்ரன் வில் பி கிஃப்டட். ஃபியூச்சரில் குழந்தைங்க ஒன்று பிறந்ததுன்னா தே வில் பி கிஃப்டட் டு ஸ்டடி தி சிலபஸ். நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்றனால தான் இன்றைக்கி வந்து புதுசாக நிறைய மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் வருது. நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரோம், குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபேன்சியாக நிறைய புதுசாக ப்ரைவேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டே உள்ளே கொண்டு வருது அப்படிங்கும்போது வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ், பெரிய ரெவல்யூஷனாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 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 கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் இதுக்கப்புறம் சொல்லவே மாட்டீங்க. அந்த ஸ்கூல் டிவைஸ்க்குள்ளே, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அவ்வளோ வெஸ்டர்னைஸ்டு, அவ்வளோ இம்ப்ரூவைஸ்டு ஒரு எஜுகேஷன் கரிக்குலம் அங்கே இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு தான் முக்கியமாகவே. ஏன்னா இந்த எஸ்சிஆர்டி சிலபஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட 86% மாணவர்கள், 1.25 கோடி பேர் சம்திங் தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் 86% பேர் வந்து எஸ்சிஆர்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வெரி ஃபியூ நம்பர்ஸ் தான் நீங்கள் சொல்கிற அந்த மற்ற எல்லா எஜுகேஷன் கரிக்குலமும். அவங்க எல்லாரும் இதுக்குள்ளே வரும்போது யோசிச்சு பாருங்க, அந்த சேஞ்ச், அந்த மீதி வெளியில் இருக்க அந்த 14% கூட ஒரு 10% இதுக்குள்ளே வந்துருவாங்கன்றது என்னுடைய கான்ஃபிடன்ஸ் சார். அண்ட் இந்த அரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அரெஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஓகே ரைட், ஒருத்தவங்க சில பேர் வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறாங்க, கூட குறைய பேசுகிறாங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறது,
அதான் சரி ரைட் ஓகேப்பா, என்ன ஒரு அரசியல்னா அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் கோவமாக பேசுவாங்க, காட்டமாக இருப்பாங்க, நாளைக்கு நேரில் பார்த்தோன்னா அப்படியே சிரிச்சுட்டு கை கொடுத்துட்டு போகிறது இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி விட்டுறணும். இதெல்லாம் வந்து ஒரு முதல்வரை பார்த்து இப்படி பேசுனாங்கன்றதுக்காக ஒரு அரெஸ்ட்டை போடுறது, அவங்கள உள்ள தூக்கி வைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுற ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சிஎம் வந்துட்டு இதெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுறணும். எதுக்கு இவ்வளோ அரெஸ்ட் அப்படின்னு கேட்கும். இல்லை, முதல்ல வந்து இது வந்து கவர்மெண்ட்டு முதல்வர் சொல்லி இந்த அரெஸ்ட் நடக்கல, முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. பட் ஹோம் மினிஸ்டர் அவர் தானே, அவரோட மினிஸ்ட்ரியில தான் அந்த டிபார்ட்மெண்ட் வருது. இந்த மினிஸ்ட்ரிக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற ஒரே மேண்டேட் என்னன்னா, அரசியல் தலையீடு இல்லாத ஒரு அதிகாரம். காவல்துறையோ இல்லை மற்ற அரசு அதிகாரங்களோ அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்கும். அரசியலாக நாங்கள் பொலிட்டிக்கலி மோட்டிவேட் பண்ணி போய் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இங்கே நடக்கிறது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஒரு முதல்வரை இப்படி பேசுறதை நீங்கள் ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். இப்போ இது ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் நீங்கள் போடுறீங்க, களத்தில் இந்த ஒரு 10 தாவேக்காரங்க இருக்கிறாங்க, உங்கள் கட்சியோட 10 மடங்கு அதிகமாகவே இருப்பாங்க. அவன் பதிலுக்கு ஒன்று சொல்லி ஒரு கல்லை தூக்கி அடித்து திரும்ப நீங்கள் ஒரு 10 பேர் அடித்தா என்ன ஆகும்? அந்த இடத்துல கலவரம். மொத்தத்தில் நீ எதை எய்ம் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து சமூகத்தோட நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான செயல்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது கண்டிக்கிட்டு. இந்த சமூகத்தில் இப்போ ஏற்கனவே சொன்ன பாருங்களேன், சம்மந்தம் இல்லாத இடத்துல சம்மந்தம் இல்லாத ப்ரொட்டஸ்ட்டை பண்ணுறதே வேற ஏதோ ஒரு அவுட்கம் எதிர்நோக்கி பண்ணுறாங்கன்ற ஒரு எண்ணம் போலீஸ்க்கு வரணும். அதுதான் போலீஸோடைய யோசனையே அப்படிதான் இருக்கணும். அப்படி நடக்கும்போது அதை தடுக்கிற போலீஸ் அதே மாதிரி ஏதோ ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அதை கணிக்கணும். அப்போ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்றதுக்கு மினிமம் டெட்டரன்ஸ் அரெஸ்ட். இந்த மாதிரி தப்பு பண்ணால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோன்ற போது தானே ஒரு பயம் வரும். அந்த ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணும்போது தானே இன்னொருத்தருக்கு பயம் வந்து காருக்குள்ளே நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்து தூங்கி ட்ராமாலாம் பண்ணுறீங்க. அப்போ அந்த பயத்தை மினிமம் டெட்டரன்ஸை ஏற்படுத்த வேண்டியது காவல்துறையோட சட்டப்பூர்வமான நடவடிக்கை. இப்போ சட்டத்துக்கு முரணா சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாலோ டிடைன் பண்ணாலோ அடித்தாலோ ஒரு வேற ஏதாவது இல் ட்ரீட்மெண்ட் பண்ணாலோ தப்பு. சட்டத்துக்கு உட்பட்டு அரெஸ்ட் பண்ணுறோம், மேஜிஸ்ட்ரேட் ஆமாங்க இதுக்கு முகாந்திரம் இருக்குன்னு ஒரு ரிமாண்ட் பண்ணுறாங்க. இதில் எந்த இடத்துல பொலிட்டிக்கலி மோட்டிவேட் இருக்குன்னு சொல்கிறீங்க? ட்விட்டு போட்டதுக்கெல்லாம் குண்டாஸ் போட்ட திமுக இது கேட்குது. அதுதான் எனக்கு காமெடி. பசங்க ட்விட்டு போடுறதுக்கு, நெறியாளர்கள் ட்விட்டு போடுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்டதுக்கெல்லாம் குண்டாஸ் போட்டு உள்ளமிச்சோம். நீங்கள் கேட்குறீங்க, என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, தாவேக்காவின் ஆட்சியை கவுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சதி பண்ணுவீங்க, கூட்டு சதி. ஊடகவியலாளர்கள்ன்ற போர்வையில் உட்காந்துக்கிட்டு கூட்டு சதி பண்ணுவீங்க. அதை விசாரிச்சாலே தப்பு. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புரியுதா? ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து ஒரு நியாயமான ட்விட்டர் போட்டாலோ ஒரு இன்டர்வியூ பண்ணாலோ அரெஸ்ட் பண்ணிடுவீங்க, குண்டாஸ் போடுவீங்க. இங்கே ஆட்சியை கவுக்க சதியே பண்ணுவீங்க. போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சிடக்கூடாது. ஐயோ விசாரிச்சிட்டாங்க, ஐயோ விசாரிச்சிட்டாங்கன்னு பதறோம். மடியில கனம் இல்லாதவங்க ஏன் வழியில பதறீங்க? ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களோ சவுக்கு சங்கர் அவர்களோ பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க, அவ்வளவுதான். ஆனா வந்து நீங்க சொல்றக்கூடிய நபர் வந்து அப்படியே அவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சார் NDTV சீனியர் ரிப்போர்ட்டருங்க. ஒரு காலத்துல என்ன ஒரு காலத்துல அதெல்லாம் தாண்டி இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா எந்த ஒரு சாயமும் இல்லாம மக்களுக்கு இறங்கி வேலை செய்ய வந்தவங்க. அந்த இடத்துல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறத தூக்கி போட்டு வந்தவங்க. சும்மா நீங்கள் பார்த்தவங்க மட்டும்தான் அறிவாளி, முரசொலி படிக்கிறவங்க மட்டும்தான் புத்திசாலின்ற எண்ணத்தை முதல்ல விடுங்க. முரசொலி படிக்கிறவங்க தான் புத்திசாலி. ஆக்சுவலாக அது உண்மை. ஆமாம், அந்த காலத்தில் எழுது படிக்க தெரியாதவங்க முரசொலி படிக்கும் அறிவாளி மாதிரி தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எங்கள் பசங்க நிறைய படிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இதை கீழே போடவும். லைட்டாக வேர்த்த மாதிரி இருக்கு எனக்கா? இந்த ஏசி நல்லா தானே கூலாக தானே இருக்கு. இல்லை கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கீங்களே? இல்லையே, கொஞ்சம் நீங்கள் வேற பேச்சு படிக்கிறது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நாளுக்கு நாள் நான் கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களை விட நல்ல திறமையானவங்க உங்களை வாதாட கூப்பிட்டாங்க அப்படின்னா பயம் வந்துடும் உங்களுக்கு. யார் சொல்றீங்க? நேரம் வாங்க. நேரானா என்ன? உங்க கூட்டணி கட்சின்றதுனால இப்ப முட்டு கொடுக்குறீங்களா? நாம் ஒப்பாரி கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி அது சொல்ற ஸ்டைல், அந்த ஸ்லாங் பார்த்துருக்கீங்களா? இந்த கட்சியினரே எல்லாரும் நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்லுங்க. அந்த ஃப்ளோ வந்து டம்ளர்னு கேக்குது எனக்கு. இல்ல நாம் டம்ளர் வீட்டுக்கு வாங்க, வெளியே பாய் வாங்குறாங்க அந்த மாதிரி கூப்பிடுறாங்க உங்களை. நீங்க வாங்க, இல்லைன்னா வந்துட்டு இவர் நம்ம யார் லயோலா மணி அவர்கள், இல்லைன்னா வந்து அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள், யாராவது ஒருத்தங்க வாங்க நேருக்கு நேர் என்னோட போது தயாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. யாரு? ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஏங்க இவ்வளவு பில்டப் பண்ணாதீங்க. முதல்ல அவரை சீட்டு வாங்க சொல்லுங்க கட்சியில. அதுக்கப்புறம் வந்து முதல்ல ஒரு எம்எல்ஏவாவது தனியா நின்று ஜெயிக்க சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத கட்சிக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு நாங்க வெட்டியே இல்லை. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1-to-1 கூப்பிடுறாரு. அதுதாங்க நான் சொல்றேன். 1-to-1னா முதல்ல ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு சட்டசபைக்கு அனுப்ப சொல்லுங்க. சட்டசபையில போய் அவங்க எம்எல்ஏ பேச சொல்லுங்க. அதுக்கப்புறமா டிபேட் நடத்தலாம். டிபேட் நடத்துறதுக்காக எல்லாம் நாங்கள் இல்லை. எங்களுக்கு மக்கள் வேலை இருக்குது, ஜனநாயக கடமை இருக்குது, சட்டப்பூர்வமான கடமைகள் இருக்கு. ஒரே ஒரு எம்எல்ஏ, எப்படி ஒரே ஒரு எம்எல்ஏவாவது ஜெயிச்சுட்டு
நீங்கள் வாங்க நம்ம பேசுவோம். உங்கள் எம்எல்ஏ சட்டசபைக்கு அனுப்புங்க, அப்புறம் நீங்கள் வாங்க டிபேட் பேசுவோம். வயிற்று பழப்புக்கு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு கொடுக்குறவங்ககிட்டலாம் பொட்டி வாங்கிக்கிட்டு ஏன் யூடியூப்புக்கு வாயா உனக்கு வியூஸ் வேணா நாங்கள் போகணுமா? வேலை வெட்டியில் தாவகக்காரர் வந்து பேசினா வியூஸ் வரும். அவருக்கு வியூஸ் வேணுமா? ஆமாம், பின்ன சப்ஸ்கிரைபருக்கு தெரியுமா? அவ்வளோ ஓட்டு இருக்கு, அது தெரியுமா? நாம் தமிழ் கட்சிக்கு அவ்வளோ ஓட்டு வந்ததா? என்ன சப்ஸ்கிரைபர்? என்ன சப்ஸ்கிரைபர் 20 லட்சமா வந்தது? ஓட்டு 19 லட்சமா? சொல்லுங்க. 1 லட்சம் பேர் அன்னைக்கு ஊருக்கு போயிருப்பாங்க, எந்த ஊருக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த லட்சத்துல இருக்குது. யாராவது ஒரு படத்துல சந்தானம் காமெடி வரும், ஏய் பவர் ஸ்டார் ஏதோ ஒரு டைலாக் வருவாரு, தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு 60 லட்சம் ரசிகர் இருக்கிறாங்க, அது என்னவோ மையாலமா இருக்கிறாங்க, உன்னை ரசிக்கிறதுக்கு இல்லை ஓட்டுறதுக்குன்னு நெட்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி இல்லைங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அப்படிலாம் இல்லையே, தவிர்த்துட்டாங்களே. ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலங்க. எம்எல்ஏ கொடுங்க கருமம். 234 தொகுதியில் ஒரு தொகுதி டெபாசிட் கூட வாங்கலைங்க. நீங்க சொல்றீங்க, எதை வச்சுங்க சொல்றீங்க? இப்படியே எதுக்குங்க அவங்களை பில்டப் பண்றீங்க? ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு தொகுதியில் டெபாசிட். அவங்க கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட வாரம் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் வெளில போறாரு. அந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான ஃபேஸாக நினைக்கிறவங்களாம் வெளில போறாங்க. அவங்கள போட்டு திட்டு டிமோட் பண்ணிட்டு அசிங்கப்பட்டு டிஃபேம் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு நீங்கள் ஜாலியாக ஒரு எக்கோ சிஸ்டமில் கனவு கண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. காசு வருது, கார் வாங்குறீங்க, சந்தோஷம். அதை நீங்கள் பண்ணுங்கன்ற. எங்களுக்கு வேலை வெட்டி இருக்குது, மக்கள் எங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்ற. ஒரு எம்எல்ஏவாது ஜெயிச்சுட்டு வாங்க பேசுவோம். திரும்ப சொல்கிறேன், ஒரே ஒரு எம்எல்ஏவாது ஜெயிச்சுட்டு வாங்க பேசுவோம். லைவ் டிபேட்டு கூப்பிட்டா கூட வந்துட்டு அவங்க இருக்காங்க, நாம் தமிழர் இருக்கிற இடத்துல நாளா. ஆமாம், பின்னங்க வேலை வெட்டி இல்லை எங்களுக்கு. நீ சும்மா இதே பொழப்பா ஓட்டிக்கிட்டு இருப்ப, கமெண்ட் போடுறதும் வீடியோ போடுறதும் மட்டும். எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை. ஆர் வி ஜாப்லெஸ்? நாஞ்சில் சம்பத் அவர்கள் மீது வந்து மிக கடுமையான வார்த்தைகள்ல ஒரு முறை சாட்டை துறைமுறை பேசியிருந்தார். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி போயிருக்குது. என்ன, அதாவது நம்ம ஆள் அடிக்கிற ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்படியே பொறுமையாக பில்டப் பண்ணி போய் டொமால்னு ஒரு அடி அடிப்பார். எங்கால் முன்னாடிலாம் வந்து மரியாதைலாம் பேசிட்டு இருந்திருப்பார், ரொம்ப திமுறா, ஏய் நாஞ்சில் அப்படி இப்படிலாம் பேசியிருப்பாரு. இன்னைக்கு வந்து நின்றுட்டு நாஞ்சில் சம்பத் ஐயா வந்து ஏதோ ஒரு விழுப்புரம் மீட்டிங் நினைக்கிறேன் வச்சு சீமான கலாய்ச்சி விட்டுருப்பார் நாம் தமிழரை. உடனே இப்போ பேசுறீங்களே இதெல்லாம் நியாயமா? நான் கேட்குறேன், நீ எப்போ பேசுனீங்க இதெல்லாம் நியாயமா? திருப்பி கொடுத்தா எப்படி இருக்குது? அவ்வளோதான், நீ என்ன கொடுக்குற திரும்ப கிடைக்கும். கண்ணாடி மாதிரி. கண்ணாடி இல்லை, இது வந்து பேபி டேடிஸ் ஹோம். நிறைய விஷயங்களை சூப்பராக பேசியிருக்கிறோம். உங்க கூட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. மிகுந்த நாட்களுக்கு அப்புறமாக மீண்டும் இன்னொரு முறை ஒரு நல்ல டாப்பிக்கோட திரும்ப வந்து சந்திப்போம். நன்றி. வாய்ப்பு நன்றி.